Hi friend, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் லாஸ்ட்டாக வந்த எஸ்ஐஆர் வாட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லாதவங்க இப்போ புது ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணவங்களுக்கு அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி தெரியலாம்? அப்ளை பண்ண புது ஓட்டர் ஐடி கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கண்ட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். புது ஓட்டர் ஐடிக்கு ஆன்லைனில் அப்ளை செய்யலாம். அது மாதிரி நம்ம ஊர் பிஎல்ஓ கிட்ட நம்ம ஆதார் கார்டு, டிசி அல்லாட்ட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பாஸ்போர்ட்டு சைஸு ஃபோட்டோ இது கொடுத்து அப்ளை செய்யலாம். நான் இங்கே என்னோடய ஊர் பிஎல்ஓ கிட்ட தான் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுத்து புது ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னோடய மொபைலில் அந்த அப்ளிகேஷன் நம்பர் சேர்த்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் பண்ணி என்னோடய புது ஓட்டர் ஐடியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சர்ச் பாரில் waters.eci.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். இப்போ இந்த இசிஐயோட வெப்சைட் காணலாம். அதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இசிஐயோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜ் பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் ரொம்பவே காணலாம். இந்த பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இசிஐ வெப்சைட்டில் நம்ம அக்கௌண்ட்டு லாகின் செய்கிறதுக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கேப்சா என்டர் பண்ணி ரிக்வெஸ்ட் ஓடிபி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆகும். அது இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் காணலாம். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எங்கேருந்து கிடைக்கும் என்றால், நம்ம நியூ வாட்டர்ஸ் ஐடிக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம மொபைலில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் அப்ளிகேஷன் நம்பர் அல்லாட்டா ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு காணலாம். அந்த நம்பரை காப்பி பண்ணி இந்த என்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காணலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு இது என்னைக்கு சப்மிட் ஆகிடுச்சு அந்த டேட் காணலாம். பிஎல்ஓ என்னைக்கு அப்ளை பண்ணியிருக்கு அந்த டேட் காணலாம். நம்மளோட ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்கு என்னைக்கு வந்திருக்காங்க அந்த டேட் காணலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆன டேட் காணலாம். அதுக்கப்புறம் புது எபிக் நம்பர் ஜெனரேட் ஆனது ஷோ ஆகும். லாஸ்ட்டாக நம்மளோடைய அப்ளிகேஷன் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இங்கே எனக்கு நாட் டிஸ்பேச்சட் அண்டர் பிரிண்டிங்கில் இருக்குது, டிஸ்பேச் ஆகலை அப்படின்னு ஷோ ஆகுது. இதுதான் என்னோட நியூ ஓட்டர்ஸ் ஐடியோட கரண்ட் ஸ்டேட்டஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி நியூ ஓட்டர்ஸ் ஐடியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் என்றால் இந்த மெத்தட் யூஸ் செய்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது நம்மளோட நியூ ஓட்டர்ஸ் ஐடிக்கு அப்ளை செய்து அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கலாம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.